அப்படின்னா எனக்கு ஒரு தைரியம் வந்தது. அப்பா மாதிரி எனக்கு பொதுவாக வந்து வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சாவி எங்க வைக்கிறேன் அதுவே எனக்கு ஞாபகம் இருக்காது. சாப்பாட்டுல குழம்புல எப்படி உப்பு போட்டோமா போடல அது கவனம் இருக்காது. எங்க தங்கச்சிங்கெல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, நீ எப்படி இதெல்லாம் பண்ண போற, வீட்லயே இப்படிலாம் பண்ணுவிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர் மக்கள் மனசுலயும் நான் நிக்கிறேன், உங்க எல்லார் மனசுலயும் நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது இது என்னால மட்டும் நான் சத்தியமா சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய குரு, என்னுடைய தந்தை, அப்பாவை மனசுல நினைச்சு நான் என்ன பேசணும், நான் எப்படி நடந்துக்கணும், ஊர் மக்கள் கிட்ட ஒன்ன மாதிரி நான் எப்படி பேர் எடுக்கணும், நீதான் எனக்கு கடவுளா இருந்து துணையா இருக்கணும், நான் அவரை வேண்டின்னு வரவேதான். ஒண்ணுமே தெரியாது, நாடகத்துறையோட ஏபிசிடி தெரியாது. இதுலயே காலேஜ் படிச்சவங்க இருக்காங்க, ஆனா அந்த என்ன ஏபிசிடி தெரியாத என்னை எடுத்துட்டு வந்து இந்த அளவு உங்க எல்லாரோட மனசுலயே என்ன அப்பா நிறுத்திருக்காருன்னா நான் அவர் இல்லைன்னே நினைக்கல. அவர் என் கூடவே இருந்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வராரு. அந்த மாதிரி எனக்கு துணையா அப்பாவோட ஸ்தானத்துல இருக்கிற நீங்க எல்லாரும் தான், என் பாய் அப்பா உட்பட நீங்க எல்லாரும் என் மனசுல இருக்கீங்க. வயசுல சின்னவங்க இருப்பீங்க, பெரியவங்க இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப பெரியவங்க இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். என் அப்பாவை எப்படி கடவுளா நினைக்கிறேனோ, என் அப்பாவை என் கூட சேர்ந்து என் அப்பாவோட பேரை காப்பாற்றுறவங்க எல்லாரையும் நான் கடவுளா நினைக்கிறேன். வயசுல சின்னவங்களும் இருப்பீங்க, உங்க எல்லாருக்குமே நான் இந்த நேரத்துல நன்றி தெரிவிக்கிறேன்.